இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 2வது வாரம் இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருப்பது யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இது தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் சிறந்த அன்பு எதுவென்று பார்த்தால் தாயினுடைய அன்பிற்கு ஈடு இணையேதும் இல்லை என்பதை இறைவனே நமக்கு தன் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக தாய் அன்பு, தாயின் பராமரிப்பு, தாயின் வழிநடத்துதல், இவை அனைத்தும் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவை என்பது நாம் அறிந்த உண்மையே. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயோடு இளமை பருவ வாழ்வை முடித்துவிட்டு தன்னுடைய பணி வாழ்விற்காக அவருடைய பணியினை ஆரம்பிப்பதற்கு முதல் பகுதியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் காணுகின்றோம். ஏனென்றால் இயேசு செய்த முதல் புதுமை இதுவென்று நாம் வேதத்தின் வழியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் பலவிதமான சுவாரஸ்யமுள்ள செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. அதில் முதல் செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம், அதாவது 2வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசுவின் தாய் அங்கு இருந்தார், ஆனால் இயேசுவும் அவருடைய சீடரும் மட்டும்தான் அழைப்பு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை அசைவிலிருந்து காணக்கூடியவள் என்பதற்கு இந்த முதல் செய்தியை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. 2வது, தன் குழந்தையை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி தெளிவாக இறை திட்டத்திற்கு ஏற்றாற்போல வளர்த்து, இறை நம்முடைய அனைவருடைய மீட்பிற்காக தன் மகனை வழி அனுப்பி வைக்க வந்திருக்கின்ற அன்னை மரியாள் அவருடைய மனித பிறவியும் இறைத்தன்மையும் அவரோடு இணைந்திருப்பதை இந்த தாயின் வழியாகத்தான் நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தப்படுவதைப் போல இந்த நிகழ்வு நமக்கு காட்டப்படுகிறது. அதாவது, இங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை மரியாள் தன் மகனிடம் சொல்லுவதையும், நான் என்ன செய்ய முடியும், என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று இயேசு தன் தாயிடம் பதிலுரை சொல்லுவதையும், இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லி முடித்தவுடனே அன்னை மரியாள் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தன்னுடைய அந்த தெளிவான உதவி செய்யக்கூடிய நிகழ்வினை நிறைவு செய்கிறார் இங்கே அன்னை மரியாள். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று நம் முன்னோர்கள் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே அன்னை மரியாள் தன் மகனுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட வாழ்வு இந்த மண்ணுலகில் வாழப்போகிறார், அவர் எப்படிப்பட்ட மீட்பின் திட்டத்தை நமக்கு கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த முதல் புதுமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அன்று கானாவூர் திருமணத்தில் வெற்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய இறுதி உணவின் பொழுது திராட்சை பழ ரசத்தை தன்னுடைய குருதியாக நம் அனைவருடைய மீட்பிற்காக சிந்தப்படுகின்ற இரத்தமாக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இன்னும் அழகாக இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஒரு குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து தெரிந்து தன் மகனிடம் பரிந்து பேசி அந்த குடும்பத்தினுடைய குறைகளை சற்றும் யோசிக்காமல் உடனடியாக நிவர்த்தி செய்தவள்தான் நம் அன்னை மரியாள். எனவே தாய்மை என்று சொல்லுகின்ற பொழுது தன் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து வைத்திருப்பாள் என்பதை உணர்ந்துதான் அன்னை மரியாள் அன்று தன் மகனிடம் பரிந்து பேசுகிறாள். இதோ இந்த குடும்பத்தில் துயரங்கள் துன்பங்கள் ஆட்கொள்ளப் போகிறது. உன்னுடைய வருகை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மீட்பையும் கொடுக்கக்கூடியது என்பதை உன்னுடைய முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் இங்கே தன் மகனிடம் பரிந்துரைப்பதையும் நம்மால் காண முடிகிறது. ஒருவேளை இந்த நிகழ்வு வைத்தோ என்னவோ தெரியவில்லை, தன்னுடைய இறுதி அத்தியாயத்தின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அம்மா இதோ உன் மகன் என்று யோவான் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த தாயானவளை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து விட்டார். தன்னுடைய முதல் புதுமையின் வழியாக அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் நான் தாய், எனவே அவர்களுக்கும் என்னுடைய பரிந்துரை வேண்டும் என்று வெளிப்படுத்தினாலோ என்னவோ தெரியவில்லை. அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இதோ உன் தாய் என்று நம் அனைவருக்கும் அன்று இந்த தாயானவளை தாரை வார்த்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் இப்படிப்பட்ட தெளிவான அழகான இறைவனுடைய அன்பையும் தாயினுடைய பராமரிப்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் அனைவருமே இந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. நாம் கேட்பதற்கு முன்னதாக, நாம் சொல்லுவதற்கு முன்னதாக இந்த தாயானவள் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறாள். தன் மகனிடம் காணா ஒரு திருமணத்தில் எந்த அளவிற்கு பரிந்து பேசினாலோ அதே போல நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் நாம் கேட்பதற்கு முன்னதாகவே இங்கே அன்னை மரியாள் நிச்சயமாக பரிந்து பேசி நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவு செய்வாள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. எனவே இன்றைய நாளிலே இந்த தாயினுடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாம், அவருடைய அன்பு மகனாக்கி நம் சகோதரனாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னில் வந்திருக்கின்ற நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், என் தாய் என் சகோதரன் இயேசுவும் அன்னை மரியாளும் என்னோடு இருக்கிறார்கள், எதை பற்றி நான் கவலை கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு பயணிப்போம். அப்பொழுது இந்த தாயானவள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. இயேசு சொல்வதை செய்வோம், தாயின் பராமரிப்பில் பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.